பையனுக்கு 2 நாளா சளியும் காய்ச்சலுமா தாங்க இருந்தது. தோட்டத்திலே தூதுவளை இலை இருந்ததுங்களா, சரின்ட்டு ஒரு 10, 12 இலை கிட்ட பறிச்சுக்கிட்டுங்க, என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திங்க. சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மல்லி, சீரகம், மிளகு, 6 பல்லு பூண்டு, ஒரு வரமிளகாய் போட்டுங்க, நல்லா வறுத்துட்டு, கழுவி வச்சிருந்த தூதுவளை இலை இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டேங்க. எல்லாம் சுருங்குனா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த பதம் கரெக்ட்டா இருக்கும். மிக்ஸி ஜார்ல போட்டுட்டுங்க, கூடவே ஒரு பழம் தக்காளி பழம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. ரசத்துக்கு புளி பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம் சைஸ்ல ஊற வச்சா கரெக்ட்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேன்ல எண்ணெய் ஊத்திங்க, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலைலாம் போட்டுட்டு, தூதுவளை அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டுங்க, கூடவே கல்லுப்பு, மஞ்சத்தூளு, புளி கரைச்சு வச்சிருந்த தண்ணியும் ஊத்திட்டு, புளிப்புக்கு தகுந்த மாரி எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாங்க. ரசம் மட்டும் நல்லா சலபலன்னு கொதிக்கவே கூடாதுங்க. கார்னர்ல இந்த மாரி கொதி வரும்போதே, கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சிரணும். நல்லா குழஞ்ச சாதம் போட்டு இந்த ரசம் ஊத்தி சாப்பிட்டா அப்படி சூப்பரா இருக்குங்க. எப்படியாப்பட்ட சளியா இருந்தாலும் சரியாயிடும். உங்களுக்கு இந்த ரசம் பிடிக்குமான்னு கண்டிப்பா